உங்கள் வீட்டில் எப்போவுமே போடக்கூடிய டீ ஒரே டேஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லி போர் அடிக்குதா? நான் சொல்கிற மெத்தடில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு செஞ்சு குடிங்க. அப்படியே நம்ம காஸ்ட்லியாக பேக்கரியில் குடித்த மாதிரி அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இனிமேல் தினமும் 5 வேளை டீ குடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் 2 துண்டு அளவுக்கு இஞ்சி, 3 ஏலக்காய், இதில் 2 சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு. இதை எதையுமே நீங்கள் அரைக்கவோ இடிக்கவோ எதுவுமே பண்ண வேண்டாம். அந்த மாதிரி நம்ம செஞ்சிட்டோம்னா இதோடைய ஃப்ளேவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு இறங்க ஆரம்பிச்சிரும். அதனால் இந்த மாதிரி முழுசாக மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ டீ போடுறதுக்கு ஒரு டீ பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் 300 ml அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். நான் போடுற டீ 2லேருந்து 3 பேர் குடிக்கிறதுக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய எல்லா ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. நல்லா சலசலன்னு கொதித்ததுக்கப்புறம் டீக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க. நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை கூட போட்டுக்கலாம். இப்போது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. சர்க்கரை நல்லா கரையட்டும். இப்போ இந்த அளவுக்கு லைட்டாக இதோடைய ஃப்ளேவர் இறங்கினா போதும். ரொம்ப ஹார்டாக இறங்கிடக்கூடாது. ஆனால் இதோடைய ஃப்ளேவர் கண்டிப்பாக இந்த டீயில் இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிட்டே இருக்கட்டும். இப்போது நல்லா தரமாக இருக்கக்கூடிய டீ பவுடர் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 3 ரோசஸ் எடுத்திருக்கேன். இதை நான் ஒரு 1.25 ஸ்பூன், அதாவது 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. நல்லா 5 நிமிஷம் கொதிச்சாதான் இதோடைய சாறு நம்மளுக்கு இறங்கி வரும். உடனே அடுத்தடுத்த பொருட்களை சேர்த்துடக்கூடாது. இந்த டீ தூள் எல்லாமே மேலே அப்படியே வலிஞ்சு நிற்கும். இது போல் ஒரு ஸ்பூனை வச்சு அப்பப்போ வலிச்சு விட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் வலிச்சு விடலை அப்படின்னா டீ தூள் எல்லாமே மேலே இருக்கும், வெறும் தண்ணி மட்டும்தான் உள்ளே கொதிச்சிட்ருக்கோம். அதனால் இந்த மாதிரி மறக்காமல் பண்ணிக்கோங்க. இப்போ நல்ல சாறு இறங்கினதுக்கப்புறம் நான் எந்த அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேனோ அதுக்கு ஈக்குவலாக பால் சேர்த்துருக்கேன். கூடவே நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். எனக்கு டீ கொஞ்சம் திக்காக குடித்தாதான் பிடிக்கும். அப்படிங்கிறதுனால பால் காய்ச்சின பால், காய்ச்சாத பால் எதை வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இப்போ பால் சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி சிம்லையும் ஹைலையும் மாற்றி கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதித்து வாசனை வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி வடிகட்டி வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்க இருக்கும்போதே வடிகட்டிக்கோங்க. ஆற விட்டு வடிகட்டக்கூடாது. நீங்கள் பால் கொதிக்கும் போதே இந்த டீயில் தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் போட்டிங்கன்னா உங்களுக்கு டீ சர்க்கரையில் நீர்த்த மாதிரி ஆகிடும். டீ கடையில் இருக்கிற மாதிரி நல்லா நுர பொங்க வரணும் அப்படின்னா இந்த மாதிரி தூக்குனாப்பில் ஆற்றுனீங்கன்னா உங்களுக்கு நுர பொங்க கிடைக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். இந்த ஃப்ளேவர்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லாமல் லைட்டாக வச்சு ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். ஒரு டைம் போட்டிங்கன்னா அடிக்கடி போட சொல்லுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க.